ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கையில் பிச்சு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பிரெட் ஸ்லைசஸாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் லேஸ் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்ச ப்ரெட்டை இந்த பவுலில் மாற்றிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு. ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே அளவு பொடியாக நறுக்கின கேப்சிகம், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக சாப் பண்ண கேரட். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவு ரொம்ப தோசை மாவு அளவுக்கு நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இது கரெக்டான பக்குவம். இப்போ தோசையை ஊற்றிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் திக்கான தோசையாக ஊற்றிக்க போகிறேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடும் கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா இது நம்ம எடுத்துட்டு அடுத்த தோசையை ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி ஊற்றி எடுத்துடலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.